இலங்கையில் இருந்து நூற்றுக்கணக்கான மலேசியாவுக்கு வந்து போகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அந்த வகையில் தான் இலங்கை மலேசிய தொடர்பை பார்க்கிற போது நானே ஆச்சரியப்பட்டேன். 2 நூற்றாண்டுகள் வரை நீடித்து செல்கிறது. இலங்கை முஸ்லிம்களுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான வர்த்தக, அரசியல் உள்ளிட்ட ராஜதந்திர உறவின் அந்த நீட்சி. அந்த அளவு தூரம் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட இலங்கை முஸ்லிம் சமூகம் மலேசியாவில் வாழ்கின்ற இலங்கை முஸ்லிம் சமூகத்துக்கான ஒரு எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு சமூக மத்திய நிலையம் இல்லை என்ற கவலை நீண்ட காலமாக எல்லோர் மனதில் இருந்து வந்திருக்கிறது. அந்த கவலையை நிதர்சனப்படுத்துவதற்காக, உண்மைப்படுத்துவதற்காக, அந்த கவலை தொடர்ந்தும் கவலையாகவே இருக்கக்கூடாது என்பதற்காக சில சகோதரர்கள் இங்கு வாழ்கின்ற சிரேஷ்ட முஸ்லிம் இலங்கை மலேசியா இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் சில சிரேஷ்ட உறுப்பினர்களும் சில இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து அந்த கவலையை நனவாக்குகின்ற அந்த காரியத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். அவர்கள் முன்னெடுத்து செல்கின்ற இந்த பணி வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கு அல்லாஹ் தஆலாவுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த நிகழ்வின் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக இந்த சிலோன் கம்யூனிட்டி முஸ்லிம் கம்யூனிட்டி சென்டர் இலங்கை முஸ்லிம்களின் சமூக மத்திய நிலையம் என்ற எண்ணக்கருவினுடைய அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய உஸ்தாத் அஷர் முபாரக் ஹசரத் அவர்களை அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வினுடைய வரவேற்புரையும் தலைமை உரையையும் வழங்குவதற்காக